வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகிமையில் அக்ஷய திருதியை ஸ்பெஷலாக கனகதாரா பாட சொன்ன காஞ்சி மகாபிரிவா மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரிடம் சொன்னார். கனகமழை பெய்த ஸ்ரீ காஞ்சி மடம். இந்த அதிசயத்துக்கு காரணம் சாட்சாத் மகேஸ்வரனின் அம்சமாகவே திகழ்ந்த மகாபெரிவாளின் மகிமை என்பதை தெரிந்து கொள்ளலாம். கனகதாரா பாடிய மகான் ஆதிசங்கரின் பாதம் பதிந்த தலம் காஞ்சிபுரம். ஸ்ரீமடம் இருக்கும் புண்ணிய பூமி. இங்கே தனிப்பெருமையோடு ஆட்சி செய்பவள் அன்னை காமாட்சி. அவள் சந்நிதியில் ஒரு விசேஷம் உண்டு. அம்பாள் வீற்றிருக்கும் கருவறைக்கு மேலே உள்ள விமானம் பொன்மயமானது. அந்த காலத்திலேயே தங்க ரேக் சாத்தப்பட்ட விமானமுடைய பெருமை காமாட்சிக்கு உண்டு. ஆனால் காலப்போக்கில் அந்த தேவியின் பொன்மய விமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவிழந்து அதன் மேல் பதிந்திருந்த தங்கமெல்லாம் அழிந்து வெறும் செம்பாக, அதுவும் களிம்பு ஏறி காட்சி தந்தது. ஸ்ரீமடத்தில் அப்போதெல்லாம் பெரிதாக பணவசதி கிடையாது. அன்பர்களும் பக்தர்களும் கொடுப்பதை வைத்துத்தான் மடம் நடந்து கொண்டிருந்தது. பல நாட்கள் பிக்ஷாவந்தனத்துக்கு யார் வரப்போகிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது கூட உண்டு. சந்நியாச தர்மப்படி அந்த பிக்ஷாவந்தனத்தை வைத்துத்தான் பெரியவாளுக்கு பிக்ஷையே நடக்கும். இந்த மாதிரியான சூழலில் ஒரு நாள் மகா பெரியவா காமாட்சியம்மன் கோவிலில் அம்பாள் விமானம் செம்பாக காட்சி அளிப்பது குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். அம்பாள் சன்னதி விமானம் இப்படி இருக்கே, அதை மாற்ற வேண்டாமோ என்று அவர் சொன்னபோது மடத்தின் மேனேஜர் வசதியின்மையை சுட்டி காட்டினார். பெரியவா யோசனை பண்ணினார். சரி, நாம முயற்சிப்போம், அவளே செஞ்சுப்பா என்று அம்பாள் மீது பாரத்தை போட்டுவிட்டு ஒரு ஆச்சாரியை வரவழைத்து மொத்த விமானத்துக்கும் தங்கரை பதிக்க மொத்தமாக எவ்வளவு ஸ்வர்ணம் தேவைப்படும் என்று கேட்டார். வந்தவர் பரிசோதித்துவிட்டு அளந்தெல்லாம் பார்த்துவிட்டு குறிப்பிட்ட அளவை சொன்னார். இவ்வளவு பவுனுக்கு எங்கே போவது என்ற கேள்விக்குறி பெரியவா முகத்தில் வந்தது. ஆசை மட்டும் இருக்கு, அம்பாளுக்கு பண்ணணும்னு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று மகா பெரியவா யோசித்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த காலத்தில் பிரபல சங்கீத வித்வானான மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ண வந்தார். அவரை பார்த்ததும் மகா பெரியவா மனதுக்குள் ஏதோ நினைத்தவராக, உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமோ என்று கேட்டார். சுமாராக தெரியும் என்றார் விஸ்வநாத ஐயர். அப்படின்னா நீ அதை பாடு, யாருக்கெல்லாம் தெரியுமோ அவளும் சேர்ந்து பாடுங்கோ என்று சொன்னார் மகா பெரியவா. அதைத் தொடர்ந்து மகாராஜபுரம் அவர்கள் கனகதாரா ஸ்துதியை பாட அங்கே இருந்த பெண்கள் பலரும் அந்த ஸ்துதியை சேர்ந்து சொல்ல ஆரம்பித்தார்கள். சுமார் அரை மணி நேரம் முழுமையாக சொல்லி முடித்ததும் அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது. அங்கே இருந்த அத்தனை பெண்களும் தாங்கள் அணிந்து வந்திருந்த நகை நட்டுக்களை கலற்றி மகா பெரியவா முன்னால் இருந்த ஒரு பெரிய மூங்கில் தட்டில் வைத்தனர். மகா பெரியவா இந்த நகைகளை எல்லாம் உருக்கி ஸ்வர்ணத்தை எடுத்துக்கணும், காமாட்சி விமானத்துக்கு தங்கரை பதிக்கிறதுல எங்க பங்கும் இருக்கணும் என்று கோரஸாக எல்லாரும் வேண்டினார்கள். ஆச்சாரியாளோட ஸ்லோகத்தை இன்றைக்கு சொன்னாலும் ஸ்வர்ணமலை பொழிகிறதே என்று மகா பெரியவா புலங்காங்கிதம் அடைந்தார். கனகதாராவை கேட்டுவிட்டு அன்னைக்கு மகாலட்சுமி தங்கமலை பெய்ய வச்சா. இன்னைக்கு இத்தனை பெண்கள் சாட்சாத் அம்பாள் ரூபத்துல கனகமலை பெய்ய வச்சிருக்கா என்று மகா பெரியவா சொல்ல அத்தனை பெண்கள் முகத்திலும் ஆனந்த பரவசம். மூங்கில் தட்டுல இருந்த நகைகளை அப்படியே ஆச்சாரி கிட்ட அள்ளி கொடுத்து எடை போட சொன்னார். அதை எடை போட்டு பார்த்தபோது தான் கேட்ட பவுனுக்கு ஒரு குந்துமணி கூடவும் இல்லை குறைவும் இல்லை என்று அதிசயப்பட்டார் அந்த ஆச்சாரி. அடுத்த வாரமே விமானத்துக்கு தங்கரை பதித்து கும்பாபிஷேகமும் அமோகமாக நடந்தது. ஸ்ரீமடத்தில் பொருளாதார கஷ்டம் நிலவிய போதும் காமாட்சி அம்மனுக்கு பொன் விமானம் அமைக்க வேண்டும் என்று மகா பெரியவா தீர்மானித்து அதை அம்பாளிடமே சொல்லி வேண்ட தன் அம்சமான பெண்கள் மூலமாகவே அதை செய்வதற்கான அனுக்கிரகத்தை அம்பாள் அப்போதே தந்து விட்டாள்.
இந்த அதிசயத்திற்கு காரணம் சாட்சாத் மகேஸ்வரனின் அம்சமாகவே திகழ்ந்த மகா பெரியவாளின் மகிமை அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பெரியவா மகிமை, மகா பெரியவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.